சார், தமிழ் புத்தாண்டுல கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? இளமையோடும் பெருமையோடும் காட்சி அளிக்கக்கூடிய கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி நல்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கும். அதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், தமிழ் புத்தாண்டுல கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பொதுவாகவே புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தன யோகத்தோடும் 75 சுப முகூர்த்தங்களோடும் ஜனனமாகுது. இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது இளமையோடும் பெருமையோடும் காட்சி அளிக்கக்கூடிய கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி நல்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாகவே 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறது இயற்கை. ஆனால் அந்த 7ஆம் இடத்துல புதன் பகவான் சுமாராக இருக்கார் அப்படிங்கிறத விட உச்சம் பெற்ற சுக்கிர பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அப்போ சத்தமில்லாத சாதனைகளை செய்து காட்டக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு கன்னி ராசிக்கு அமையுது. கடந்த காலங்களில் வீடு வாங்கியிருப்போம், விவசாய பூமி வாங்கியிருப்போம், புதிய வாகனம் வாங்கியிருப்போம், தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டு ஆடம்பர வாகனம் வாங்கியிருப்போம். ஆனால் அதற்குண்டான கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியாக செலுத்த முடியாமல் நமக்கு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கவலைகளிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு சராசரியான வருமானம் கிடைக்கக்கூடிய, எந்த தேதியில் உங்களுக்கு முக்கியமாக பணம் வேண்டுமோ அந்த தேதியில் ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிற வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் அப்படிங்கிறது உண்மை. எல்லா வகையிலும் உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் அப்படிங்கிறது உண்மை. ராசி அதிபதி புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால, சரி சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால, அதே மாதிரி இந்த புதன் பகவான் நீரசாதிபதி அப்படிங்கிற காரகத்துவம் வாங்கியிருக்கிறதுனால இந்த கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கடல் கடந்த பயணம் அமையக்கூடிய, கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிற மாதிரி சொந்த வாழ்க்கையை நிச்சயப்படுத்தக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும். கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேருக்கு ஈடுபாடு வந்துட்டு இருக்கும். ஒரு சில பேர் தான் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி அந்த ஒரு சில பேரில் நீங்களும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் கன்னி ராசிக்கு தமிழ் புத்தாண்டு அமையும். குரு பகவான் சாதகமாக இருக்கார், தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதால கண்டிப்பாக அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், பஞ்சாயத்து பேசக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. சூப்பர் சார். சிறப்பு பலன்கள் சொல்லியிருந்தீங்க சார் கன்னிராசிக்கு. அவங்களுக்கான பரிகாரங்கள் என்னென்ன? பொதுவாகவே கன்னி ராசியை சேர்ந்தவங்க புதன்கிழமை நாளில் பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதன்கிழமை காலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறது நல்லது. அல்லது அதைவிட பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த நாளாக இருந்தாலும், பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொல்லைகளை கிள்ளி எறியக்கூடிய இந்த பிள்ளையார் மூலமாக எல்லை இல்லாத ஏற்றங்களை வருடம் முழுவதும் சந்திக்க முடியும். சூப்பர் சார். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான உதவிகள் புரியும் சார்? பொதுவாக தமிழ் புத்தாண்டில் இருக்கக்கூடிய 9 நவகிரகங்களில் அதாவது அநேகமான கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய உண்மையான அம்சத்தில் இருந்தால் கூட சூரிய பகவான் அப்படிங்கிறது 8ஆம் இடத்துல, அதாவது 4 விதமான ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நட்டத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். எந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய நட்டங்களிலிருந்து முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடியது, அல்லது நட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு தற்காத்து கொள்ளக்கூடியது, அல்லது என்னதான் நட்டம் ஏற்படணுங்கிற விதி இருந்தால் கூட அதற்கு மேலே லாபங்களை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டங்களை கொடுக்க
இருக்கக்கூடியது. இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய தலைமுறைக்கு சொந்த தெய்வமாகிய, அதாவது பரம்பரை தெய்வமாகிய குலதெய்வ அனுக்கிரகம் நிறைந்த இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறது விதி. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய ஆச்சரியங்களை நிகழ்த்துதுங்கிறது அற்புதமான விஷயம் சார். நிகழ்ச்சிக்கு இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். இதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். நம்ம ராஜயோகம் டிவியில் தினசரி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.